ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1858வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10 திருமொழி. ஆழ்வார் ராமாவதாரத்திலே ஈடுபட்டு அரக்கர் பாவனையில் பாடிய பாடல்கள். அந்த 3ஆம் திருமொழியின் 3ஆம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன்பாடலிலே எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்று இந்திரஜித்து முதலியவர்கள் வழிபடாமைக்கு காரணம் பொருத்தமில்லாத பெருமிதம், பொருத்தமில்லாத செருக்கு ஆகுமோ? அரசர்கள் அப்படித்தான் செருக்கோடு பிறரை வணங்காமல் இருப்பார்கள் அல்லவோ என்று சொல்ல, இந்த உலகுக்கெல்லாம் அரசன் எம்பெருமான் அல்லவா? அதனை அறியாமர்கள் அவர்கள் பொருந்தா செருக்கு கொண்டனர். நாங்கள் அதனை அறிந்தோமாதலால் உங்கள் கூட்டத்தை புகழடைந்து நாங்கள் ஆட நீங்கள் கண்டு மகிழ வேண்டும் என்கின்றனர் இந்த பாடலிலே அரக்கர்கள். ஞாலம் ஆளும் உங்கள் கோமான் எங்கள் ராவணர்க்கு காலனாகி வந்தவா கண்டு. ஞாலம் ஆளும் உங்கள் கோமான் எங்கள் ராவணர்க்கு காலனாகி வந்தவா கண்டு அஞ்சி, கருமுகில் போல் நீலன் வாழ்க, சுடேனன் வாழ்க, அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் குளமணி தூரமே. நீலன் வாழ்க, சுடேனன் வாழ்க, அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் குளமணி தூரமே. ஞாலமாளும் உங்கள் கோமான் எங்கள் ராவணர்க்கு காலமாகி வந்தவா கண்டு அஞ்சி, கருமுகில் போல் நீலன் வாழ்க, சுடேனன் வாழ்க, அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் குளமணி தூரமே என்பது இந்த பாசுரம். காலனாகி வந்தவன், எங்கள் ராவணனுக்கு காலனாகி வந்தவன். காலன் என்றால் யமன் என்று பொருள். சுடேனன் என்பது சுஷேனன் என்று வடமொழியில் சொல்லப்படும். அதனுடைய தமிழாக அழகாக சுடேனன் என்ற வார்த்தையை ஆழ்வார் அற்புதமாக உபயோகிக்கிறார். வாலிக்கு மாமனாராகிய ஒரு வானரம். இந்த பாடலுக்கான பதவுரை. ஞாலம் ஆளும் உங்கள் கோமான், உலகம் முழுதையும் ஆளக்கூடிய உங்கள் தலைவனாகிய பெருமான். அரக்கர்கள் சொல்லுகிறார்கள், உலகம் முழுவதையும் ஆளும் உங்கள் தலைவனாகிய பெருமான் ராமபிரான் எங்கள் ராவணர்க்கு, எங்கள் மன்னனாகிய ராவணனுக்கு காலனாகி வந்தவா கண்டு அஞ்சி, யமனாகி வந்த செய்தியை கண்டு அஞ்சி, கருமுகில் போல் நீலன் வாழ்க, காளமேகம் போன்றவனாகிய நீலன் வாழ்க, சுடேனன் வாழ்க, மேற்கு திசையில் பிராட்டியை தேடிச் சென்ற குரங்கு படைக்கு தலைவனான சுடேனன் வாழ்க, அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் என்று பல்லாண்டு பாடி அழகாக ஆடுகின்றோம் குளமணி தூரமே. உங்களுடைய வெற்றியையும் எங்களுடைய தோல்வியையும் தோன்றும்படியாக கூத்தர் போல ஆடுகின்றோம் என்று அரக்கர்கள் சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். பூமியெல்லாம் பாதுகாத்து அருள்பவராய் உங்களுக்கு சுவாமியான ஸ்ரீ ராமபிரான் எங்களுக்கு தலைவனான ராவணனுக்கு யமனாக வந்ததை பார்த்து பயந்து, காளமேகம் போன்றவனாகிய நீலன் வாழ்க, மேற்கு திசையில் பிராட்டியை தேடிச் சென்ற குரக்கு படைக்கு தலைவனான சுடேனன் வாழ்க, அங்கதன் வாழ்க என்று ஒவ்வொருவருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அழகாக குளமணி தூரம் கூத்தினை ஆடுகின்றோம் என்பதாக அரக்கர்கள் பாடி சொல்லி பாடி ஆடுகிறார்கள். வானர முதலிகாள் பூமண்டலம் முழுவதும் தனிக்கோல் செலுத்தி ஆழப் பிறந்த உங்கள் சுவாமியான ராமபிரான் எங்களுக்கு தலைவனாக இருந்த ராவணனுக்கு காலனாய் வந்தார் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டோம். இனி நாங்கள் மார்பு நெறித்து, அதாவது செருக்கு கொண்டு வாழ்வதென்பதே இல்லை என்று நிச்சயித்து கொண்டு, இனி நாங்கள் செருக்கு கொண்டு வாழ்வதற்கு காரணமே இல்லை என்பது நிச்சயித்து கொண்டு உங்களுக்கு மங்களாசாசனம் செய்வதையே யாத்திரையாக கொண்டோம். உங்களுக்கு வணங்கி உங்களை மகிழ்ப்பதே எங்கள் யாத்திரையாக கொண்டோம். நீலனுக்கு பல்லாண்டு, சுஷேனனுக்கு பல்லாண்டு, அங்கதனுக்கு பல்லாண்டு என்று சொல்பவர்களாய் குளமணி தூரம் கூத்தினை ஆடுகின்றோம் காண்மின்
என்கின்றார்கள் அந்த மீதமிருந்த அரக்கர்கள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். ஞாலம் ஆளும் உங்கள் கோமான் எங்கள் ராவணர்க்கு காலனாகி வந்தவா கண்டு அஞ்சி. பூமி பரப்பு, இந்த பூமியை முழுவதும் வேறொருவர் ஆதிக்கம் செய்ய முடியாதபடி காக்குவோர் அல்லவா பெருமான் எம்பெருமான் ராமபிரான். இக்ஷ்வாகுனாம், இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது பூமி பரப்பு முழுவதும் அல்லவா. இந்த பூமி முழுவதையும் இக்ஷ்வாகு குலம்தான் ஆண்டு கொண்டு வந்தது. அந்த குலத்திலே வந்தவன் ராமன். அப்படிப்பட்ட தலைவன் அல்லவா, பூமியை காப்பவன் அல்லவா ராமபிரான். இப்படி இருக்கிற பெருமான் எங்களுக்கு உரியவனாய் போரிடுவதற்கு இருந்த ராவணனுக்கு காவலனாய் அல்ல காலனாய் வந்ததை கண்டு அஞ்சி, கருமுகில் போல் நீலன் வாழ்க, சுடேனன் வாழ்க, அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் குளமணி தூரமே. நாங்கள் வேறு பற்றுக்கோடு இல்லாமல் இருப்பது மாத்திரமல்ல, உங்கள் குலாத்தவர் வெற்றி எங்களுக்கு பயன்படும்படியாக ஆடுகிறோம். நீலன் வாழ்க என்று ஆடுகிறோம், சுடேனன் வாழ்க என்று ஆடுகிறோம், அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம். கோலமாக எங்களை கொல்லுதலால் உங்களுக்கு பலன் ஏதும் உண்டோ? இல்லையே. நீங்கள் கண் படைத்த பயன் பெறும்படியாக இந்த எங்கள் கொழுமணி தூர கூத்தினை காணலாகாதோ என்று கேட்கின்றனர் அரக்கர்கள். ஆடுகின்றோம் குளமணி தூரமே. இந்த நிலையிலே நாங்கள் உயிர் தப்பி வாழ்வதற்காக உங்கள் கருணையை நாடி உங்கள் வெற்றியும் எங்கள் தோல்வியும் தோன்ற குளமணி தூர கூத்தினை ஆடுகின்றோம் என்று கூறுகிறார்கள் இந்த அரக்கர்கள். அற்புதமான ஒரு பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். ஞாலம் ஆளும் உங்கள் கோமான் எங்கள் ராவணர்க்கு காலனாகி வந்தவா கண்டு அஞ்சி, கருமுகில் போல் நீலன் வாழ்க, சுடேனன் வாழ்க, அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் குளமணி தூரமே. ஞாலமாளும் உங்கள் கோமான் எங்கள் ராவணர்க்கு காலனாகி வந்தவா கண்டு அஞ்சி, கருமுகில் போல் நீலன் வாழ்க, சுடேனன் வாழ்க, அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் குளமணி தூரமே என்று குளமணி தூர கூத்தினை ஆடுவதாக, அதாவது ராமபிரானின் வெற்றியையும் தங்களது தோல்வியையும் சொல்லி அது தோன்றும்படியாக குளமணி தூரம் என்ற கூத்தினை ஆடுகின்றோம், எங்கள் மீது அருள் செய்வீர்களாக என்று பாடி ஆடும் அரக்கர்கள். இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கு அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் ராமாயணப் பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.